ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீடியோ போத்தீஸோட டிஜிகோல்டுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஒரு சிஸ்டர் போட்டிருந்த வீடியோவில் அவங்க கால்குலேஷன் சரியாக போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை இப்படி தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் அதில் நிறையா டவுட்ஸ் கிளியர் ஆகிடுது அப்படின்னு போட்டிருந்தீங்க. பட் நிறையா பேர் திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, எதுக்கு 2 தடவை ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறீங்க, எதுக்கு 4 கிராம் காயினுக்கு 2 தடவை ஜிஎஸ்டின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு திரும்பியும் அந்த டாப்பிக்கை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதாவது சொன்னதே திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு எப்படி இந்த சேதாரம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு கடைகள்லையும் சேதாரம் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. இப்போ ஒரு கடையில் போனீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15%, 12%, இதுக்கு 8%ன்னு சொல்லுவாங்க அவங்க. இன்னும் ஒரு சில கடைகளில் போனீங்கன்னா அங்கே அந்த வேஸ்டேஜ் இப்போ ஒரு 10 கிராம் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ்னு போட்டு 1.345 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது கிராம்லேயே வேஸ்டேஜை கொடுத்துருப்பாங்க. இன்னும் நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த BIMAGold.com, GRT இந்த மாதிரி வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு ரேட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. கீழே நீங்கள் பார்க்குறப்ப மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டாக தாங்க போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இது GRT வெப்சைட் தாங்க. கோல்டு அதில் உள்ள ஸ்டோன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே மேக்கிங் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்களா அந்த பிரேக்கப்பில். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அது இன்ட்டு வெயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனுக்கான வேல்யூ, அந்த ஸ்டோன் வெயிட்டை கழிச்சிருவாங்க உங்களுக்கு. அது போக மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 4069 போட்டிருக்காங்க. அது டிஸ்கவுண்ட் ஒரு 814 ரூபா, அந்த 20% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்களா அது போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4069 ரூபானா இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நமக்கு பார்த்ததும் தெரியாது. இது 18%, 20% அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் வெப்சைட்டில் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க அந்த வேஸ்டேஜையும் ஆட் பண்ணி, வேஸ்டேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதையும் ஆட் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த கடையில் போய் எப்போ நகை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வாங்குறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் எழுதுவாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேஸ்டேஜ் பர்சன்டேஜில் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுவே அமௌண்ட்டாக கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணுறது, இல்லை கிராமாகவே கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸ்னாலே எனக்கு அலர்ஜி, எனக்கு இந்த கால்குலேஷன்லாம் வராது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 28, இன்றைக்கி கோல்டு மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 9405 ரூபா, அதாவது ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம். சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா பெர் கிராம் 130 ரூபாங்க. இப்போ ஜிஆர்டி வெப்சைட்டில் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டட் எடுத்து காமிக்கிறேங்க. இந்த ஸ்டட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளெயின் கோல்டு தான், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோனும் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 29,199 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கால்குலேஷன் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கோல்டு ரேட் இன்னும் அவங்க மாற்றலை வெப்சைட்டில் 9,390 ரூபா நேற்று ரேட்டு தான் இருக்குது. 2.628 கிராம்ஸு வெயிட்டு உங்களுக்கு. இதுக்கு 4,590 ரூபா கிட்டத்தட்ட வேஸ்டேஜாக போட்டிருக்காங்கங்க அவங்க. ஸோ நம்ம இப்போ கால்குலேஷன் அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு ரேட் 9,390 ரூபா அப்படின்னு எழுதியிருக்கேன். கோல்டோட வெயிட் எவ்வளோன்னா 2.628 கிராம்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ கோல்டு வேல்யூ அப்போ 9,330 இன்ட்டு 2.628 போட்டேன்னா ஒரு 24,677 ரூபா வருதுங்க. அடுத்து வேஸ்டேஜ் 4,590 ரூபா போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4,590 டிவைடட் பை அந்த டோட்டல் அமௌண்ட்டுங்க 24,677. மேலே அமௌண்ட்டுனா கீழே அமௌண்ட்டு தாங்க போடணும். இன்ட்டு 100 பர்சன்டேஜாக மாத்திரக்கு இன்ட்டு 100.
அதாவது 4590 டிவைடட் பை 24,677 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும் நம்ம. ஸோ இதை போடுறப்பே வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா 0.186ன்னு வந்திருக்குல்ல. ஸோ இன்ட்டு 100 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் பர்சன்டேஜாக மாறும். அப்போ 18.6. ஸோ 18.6% வந்து இந்த நகைக்கு சேதாரமாக ஜிஆர்டியில் போட்டிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஜிஎஸ்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. அந்த 24,677 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு வேல்யூ அது. அந்த கோல்டு வேல்யூவோட இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு 4,590 ரூபாயை ஆட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டுக்கு தாங்க ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி வேஸ்டேஜுக்கும் சேர்த்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தங்க வந்து எனக்கு ஷார்ட்ஸ்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. பட் அது வந்து மேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி இருக்குது. 5% மேக்கிங் சார்ஜுன்ற மாதிரி அந்த ஷார்ட்ஸில் இருந்தது. பட் கவர்மெண்ட் ரூல் படி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் எல்லா கடைகள்லையுமே நம்ம மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுறோம். ஸோ இப்போ 29,627 இன்ட்டு ஜிஎஸ்டி 3%. அப்போ 3/100 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 888 ரூபாய், அதாவது 888 ருபீஸ் 0.81 பைசே. இதுதான் வந்து ஜிஎஸ்டியாக வருதுங்க. இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேஸ்டேஜு கோல்டு ரேட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம நகைக்கடைக்கு போனால் பண்ணுற இது எஸ்டிமேஷன் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம இப்போ சிட் ஸ்கீமுக்கெலாம் போடும் போதில் எதுக்கு 2 ஜிஎஸ்டின்னு கேட்குறீங்கல்ல. ஒன்று வந்து ஆவரேஜ் ரேட்டு, நம்ம வாங்கின ரேட்டு வந்து கோல்டு ரேட் வந்து நமக்கு ஆவரேஜ் ரேட் போடுறப்ப கம்மியாகும். அப்போ அதுக்கு கம்மியான ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தான் கால்குலேட் பண்ணணும். அதனால தான் அங்கே 2 ஜிஎஸ்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இப்போ நேற்று போட்டிருந்த கால்குலேஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 கிராம் வாங்கியிருந்திருக்காங்க. 4 கிராமில் வந்து 3.36 சம்திங் வந்து அவங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டில் விழுது. மீதி உள்ளது வந்து உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் விழுறதுனால உங்களுக்கு 2 ஜிஎஸ்டியாக உங்களுக்கு தோணுது. பட் ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒவ்வொரு பிட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். மேக்கிங் சார்ஜுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும், நம்ம வாங்குகிற கோல்டுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். அந்த ஜிஎஸ்டியில் 2 வேரியேஷன் அங்கே காமிச்சதுக்கு காரணம் ஒன்று மார்க்கெட் ரேட்டு, ஒன்று வந்து அந்த ஆவரேஜ் ரேட்டுங்கிறனால தாங்க. ஸோ இந்த கால்குலேஷனை திரும்ப நீங்கள் நேற்று பார்த்தது புரியலன்னா திரும்ப ஒருக்க நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்எஸ்கே கடையில் வந்து நான் ஒரு தடவை பெண்ணன் கலெக்ஷன் பார்க்க போயிருந்தப்போ எடுத்த ஒரு சின்ன கிளிப்பிங் தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து 4.080ன்னு போட்டிருக்காங்க. வேல்யூ ஆடட் பாருங்கள் 0.731ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ % வேஸ்டேஜ் அப்படின்னு உங்களால் பார்த்ததும் கணிக்க முடியாது. ஸோ இதுக்கு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த பெண்டன்ட்டோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் 80 மில்லிகிராம் இருக்குங்க. ஸோ கோல்டு வெயிட் வந்து 4.080 உங்களுக்கு. ஸோ இதுக்கு வேல்யூ ஆடடாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.731 மில்லிகிராம் வந்து வேல்யூ ஆடடாக போட்டிருக்காங்க, அதாவது வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ % அப்படின்னு நமக்கு பார்த்ததும் தெரியாது. ஏன்னா இப்போ நிறையா கடைகளில் நம்ம வந்து சிட்லாம் போடுறப்ப 15% வரையும் தள்ளுபடி, 18% வரையும் தள்ளுபடி அப்படின்னா இது வந்து ஒரு 18%க்குள்ளே உள்ள நகையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது? அதனால் மேலே வந்து வேல்யூ ஆடட் 0.731 கிராம் போடணும். டினாமினேட்டரில் வந்து கோல்டு வெயிட் போடணுங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்ட்டு 100. இதுவே முந்தின கால்குலேஷன் ஜிஆர்டி கால்குலேஷன் பார்க்கும்போதில் மேலே வந்து மேக்கிங் சார்ஜோட அமௌண்ட்டு, கீழே வந்து டோட்டல் அமௌண்ட்டு போட்டோம். ஸோ மேலே கிராம்னா கீழேயும் கிராமு தான், மேலே அமௌண்ட்னா கீழேயும் அமௌண்ட்டு தான் போடணும் நம்ம. ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் போட்டு பார்க்குறப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட 17.91 வருதுங்க நமக்கு. 0.731 டிவைடட் பை 4.080 போட்டிங்க அப்படின்னா 0.1791 வருது. இன்ட்டு 100 நம்ம போடணும் பர்சன்டேஜாக மாத்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 17.91, அதாவது 17.91% வருது. கிட்டத்தட்ட ஒரு 18% வேஸ்டேஜ் வந்து இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க அவங்க. ஸோ இந்த 18% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வெயிட்டோட அந்த வேல்யூ ஆடட் வெயிட்டையும் ஆட் பண்ணிக்கிடுவாங்கங்க இவங்க. ஸோ 4.080 ப்ளஸ் 0.731 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4.811 வருது உங்களுக்கு. ஸோ 4 கிராம் 811 மில்லிகிராம் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து நம்ம மார்க்கெட் ரேட் வந்து 9,390ன்னு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 45,175 ரூபா கிடைக்குதுங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த வேஸ்டேஜையும் கிராமாகவே கன்வெர்ட் பண்ணனால நம்ம அந்த கிராமாகவே ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு.
அங்கே அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணனால அமௌண்ட்டாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 45,175 ரூபா 29 காசு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்போ இன்டூ 3 என்னோட இதில் அந்த பெர்சன்டேஜ் சிம்பிளே போடுறேன் பாருங்கள். டிவைடட் பை 100 போட தேவையில்ல. பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்கன்னா ஒரு 1,355 ரூபா வந்து நமக்கு இதுக்கு வந்து ஜிஎஸ்டியாக விழுது உங்களுக்கு. இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 4 கிராம் எடுக்க போனீங்க ஒரு 18% வேஸ்டேஜ்லனா கிட்டத்தட்ட 1,355 ரூபா வந்து ஜிஎஸ்டியாக நம்ம கட்ட வேண்டியது இருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு 46,530 ரூபா வருதுங்க உங்களுக்கு. ஸோ இதையுமே வந்து நீங்கள் கால்குலேட்டரில் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஜஸ்ட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் அடிஷன் சிம்பிள் கொடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுவே ஆட் ஆகிக்கணும். அந்த 3% கண்டுபிடிச்சி அதுவே ஆட் ஆகிக்கணும். ஸோ 46,530 ரூபா. ஸோ 46,530 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்க. அதாவது வேஸ்டேஜ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தா எல்லாருக்கும் கால்குலேட் பண்ண தெரியும். ஆனால் அதையே அமௌண்ட்டாக கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணணும், அதையே வந்து கிராமாக கொடுத்துருந்தா எவ்வளோ பர்சன்ட் வேஸ்டேஜ்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி மெத்தடு தாங்க யூஸ் பண்ணோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கால்குலேஷன் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். இல்லை எனக்கு போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோ இன்னும் எனக்கு கிளியர் கட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேறு மெத்தடில் எப்படி இன்னும் சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பில் வந்தக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து இது 15% வேஸ்டேஜ், இது வந்து 20% வேஸ்டேஜ், 22% வேஸ்டேஜ்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கொடுக்குறோம், நம்ம வேஸ்டேஜுக்குன்னு எவ்வளவு கிராம் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷனும் பார்ப்போம். இல்லை எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், அதாவது வேஸ்டேஜுக்கு மட்டுமே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷனும் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஸோ நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருந்த எல்லா பேங்கிள் கலெக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்சி காமாட்சியில் எடுத்தது தாங்க ஒரு தடவை. ஸோ யாருக்காவது இந்த பேங்கிள் கலெக்ஷனில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கடையை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, அந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க.